அப்போ என்ன பண்ணுறீங்க? என்ன நீங்கள் என்ன இந்த காசையை வாங்கினியே கொடுக்கல, உங்களுக்கு 30 லட்சம் ரூபாய்க்கு மேலே கொடுத்துருக்கேன். நீங்களும் 99ல் இருந்து எங்கள் வீட்டில் இருந்தது பூரா சொன்னிக்கிட்டு போயிட்டீல. எங்களை உங்கள் மனசாட்சிக்கு ஒரு நேரமே நினச்சிங்களா? கடைசியில் இந்த 5 லட்ச ரூபா வாங்கினீல, அதில் ஏதாவது எனக்கு கொடுத்த என்ன உனக்கு நீ அப்படி நீ இதுன்ட்ட 99ல் இருந்து உனக்கு செஞ்சுருக்கேன். உனக்கு கிராவட்டி பொங்க வச்சதுலேருந்து, நீ வேலைக்கு போனதில் இருந்து, என்ன நீ ஆஸ்பத்திரியில் கிடந்ததில் இருந்து, என்ன நீ எல்லாமே செஞ்சுருக்கோம். நல்லது கெட்டது. உன் மனைவி செத்து போச்சுன்னு சொல்லி கூட 2.5 லட்ச ரூபா வாங்கிட்டு போனீல. ஏண்டா 2.5 லட்ச ரூபா வீட்டில் இருந்த எனக்கு கொடுக்க வேண்டிய காசை நம்ப கொடுத்ததையும் நீ எடுத்துக்கிட்டீல. உனக்கு நீ உன் மனசாட்சிக்கு நீ துரோகமாக நடக்காத. எனக்கு நீ துரோகம் பண்ணின, நீ அழிஞ்சு போவ. 99ல் இருந்து நான் உனக்கு என்ன செஞ்சுருக்கேன்? நீ 1 ரூபா செலவழிச்சிருப்பியா இந்த குடும்பத்துக்கு? நான் இவ்வளோலாம் செஞ்சுருக்கல. வீடு கிளை பிரசத்துக்கு மக்கள் ஒரு மாட்டை விற்று கொடுத்தேன். நீ இவ்வளவு இந்த 5 லட்ச ரூபா கொடுத்தீங்க. இந்த 5 லட்ச ரூபா நீ தூக்கிட்டு போயிட்டு 30 லட்ச ரூபா வாங்கியிருக்கீல. நீ என்னட்ட உன்கிட்ட கொடுத்த அதை நான் கேட்குறேன்னா, அழிஞ்சு போயிடாத. நான் மனம் எரிஞ்சு சொன்னேன், நீ அழிஞ்சு போயிடுவேன். நீ என்ன ஒரு நல்ல எண்ணத்தினால நான் விட்டு வச்சுருக்கேன். எனக்கு அவ்வளோ மன வேதனைப்படுது. ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு நான் சம்பாதித்து தந்தது. 99ல் வீட்டுக்கு என்னட்ட நீ 10,000 ரூபா வாங்கி தான் உங்கள் அப்பா உனக்கு தாலி ஏற்றி கூட்டிகிட்டு போனான். என்ன ஒழுங்காக மரியாதையாக எனக்கு தர வேண்டிய காசை தந்துரு. இல்லாட்டா என்னைக்கு நீ பட்டு தொலையணும் என் கண்ணார பார்ப்பேன். ஆமாம்.